சாத்தான் ஆதாமு ஏவாளை எப்படி ஏமாத்தினா? வஞ்சகம் பண்ணி பொய் சொன்னான். இந்த உலகத்திலேயே முதல் பொய் சொன்ன ஆள் யாருன்னா சர்ப்பம் தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாப்பீங்கன்னு சொன்னா ஏவலை பார்த்து சர்ப்பம் சொல்லுது, நீ இதை புசிக்கும் நாளிலே சாவதே சாவ இல்லை. இல்லையா? முதல் பொய் இல்லையா? பைபிள்ல இருக்கிற முதல் பொய் எது? சாகவே சாவதில்லை. அப்படியா? மனுஷன் சாகவே சாவ மாட்டானா? இல்லையே, சாப்பிட்டவன தானே சாவு வந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில பாருங்க, பிசாசு எடுக்கிற முதல் ஆயுதமே பொய்யும் வஞ்சகமும் இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த ஆயுதம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா பிசாசு நமக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். வஞ்சகமும் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசனுடைய ஆயுதம் நமக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களுக்குள்ளேயும் என்ன இருக்குது? சின்ன சின்ன பொய் சொல்லி இருக்கிறாங்க. பொய் சொல்லாத ஆட்களே இல்லை இந்த உலகத்துல. பொய் சொல்லாத ஆட்களே இல்லை. எல்லாருக்குள்ளேயும் பொய் இருக்குது இல்ல? ஆனா எவன் ஒருவன் மனம் திரும்பி அந்த பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னானோ வேதாகமத்துல அவர்களை தான் கர்த்தர் மகிமையா எடுத்து பயன்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பேதுரு பொய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசுவை பத்தி தெரியுமா? இவன் இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை, இயேசுவா? யாரவர்? எனக்கு தெரியாதே, இயேசுவை குறித்தே தெரியாதே, நான் அவன் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் பொய் சொன்னான். பேதுரு பொய் சொன்னதால ஆண்டவர் அவனை நரகத்துல போட்டாரா? இல்லங்க, பேதுரு மனம் திரும்பினான். பேதுருக்குள்ள ஆவியானவர் வந்தாரு. அவன் பெரிய ஊழியராய் மாறினான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்போஸ்தலர்களே பிரதான அப்போஸ்தலராய் மாறினான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பொய்யும் வஞ்சகமும் பிசாசு கொடுக்கிற ஆயுதம். நம்ம பொய் தானேன்னு சொல்லி சாதாரணமா நினைச்சு சின்ன சின்ன பொய்களை என்ன செய்யறோம்? சொல்லிடுறோம். ஆனா பொய் தான் பிசாசனுடைய முதல் ஆயுதம். இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகத்தை பாவத்துல வீழ்த்தணும்னு சொல்லி பிசாசு எடுத்த முதல் ஆயுதமே இந்த பொய்யும் வஞ்சகம் தான். இல்ல, நம்ம வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் சின்ன சின்ன பொய் சொல்லிடுறோம். திருமண காரியமா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், இல்ல, அப்புறம் சின்ன சின்ன குடும்ப காரியங்களா இருந்தாலும் சின்ன சின்ன பொய் சொன்னாதான் பாஸ்டர் ஓடும், பொய் சொல்லனா அவ்வளவுதான் அப்படி சொல்லி சின்ன சின்ன பொய்களை நம்ம என்ன செய்யறோம்? சொல்லி விடுகிறோம். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுது, பொய் நாவை கர்த்தர் என்ன செய்யறாரா? அருவருக்கிறார். அப்போ பொய் ஆண்டவருக்கு பிடிக்காது. பொய் நாவு வஞ்சகம் என்ன செய்யும்? ஒரு பிசாசனுடைய ஆயுதம். இந்த ஆயுதம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நம்மளால சுதந்திரிக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கேன்னு சொல்லியிருக்கார். அப்ப ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் சத்தியமானவர், உண்மையானவர். அப்போ உண்மையான கடவுளை கும்பிடுற நம்ம எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, உண்மையா இருக்கணும். ஆனா பல நேரத்துல பொய் இருக்குது, வஞ்சகம் இருக்குது, ஏமாற்றுதல் இருக்குது. இந்த ஏமாற்றுதலும் பொய்யும் நமக்குள்ள இருந்தா நாம் பிசாசின் ஆயுதங்களை நமக்குள்ள வைத்திருக்கோம் அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்? இந்த பிசாசின் ஆயுதங்களை என்ன செய்யணும்? உடைக்கணும். இந்த பிசாசின் ஆயுதங்களை என்ன செய்யணும்? நம்மளை விட்டு தூக்கி போடணும். அப்படி தூக்கி போட்டோம்னா நமக்குள்ள பிசாசின் ஆயுதம் என்ன செய்யாது? இருக்காது. பொய்யும் வஞ்சகமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது.